மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஏ ரேவதி, என்ன இலக்கியா கௌதம இன்னும் காணோம்? அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன். நேரத்திலே வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, லேட் ஆகுது. அட, இதோ வந்துட்டாங்க. சொல்லி முடிக்கல. வாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? என்ன டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வேற வேற வேலை தானே பாக்குறீங்க. அப்புறம் எப்படி சேர்ந்து வரீங்க? அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி வேலையை முடிச்சிட்டு வரோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அத்தை கேக்குறாங்கல்ல கௌதம், நீங்களே உங்க கையால கொடுத்துறீங்களா? இல்ல நீயே உன் கையால ஜானு கொடு. என்ன ரெண்டு பேரும் நீ கூட நான் கூடன்னு விளையாண்டுட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்ன? இந்தாங்க உங்க தாலி செயின். அடகு கடையில இருந்து உங்க தாலியை மீட்டுட்டோம். ஆமா, இந்த தாலியை எப்படி மீட்டீங்க? இத மீட்கிறதுக்கு 2 லட்சம் தேவைப்படுமே. அவ்வளவு பணம் ஏது? அதான் எல்ஐசி பணம் 1.5 லட்சம் வந்தது இல்ல. அதோட நாங்க வேலை செய்யற இடத்துல ஆளுக்கு 25,000 ரூபாய் அட்வான்ஸா வாங்கி சேர்த்து அடகு கடைக்கு போய் தாலி செயினை மீட்டுட்டோம். நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. ஆனா வேலைக்கு போன கொஞ்ச நாள்லயே அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி சிரமத்துல மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. ஏன்பா, அந்த 1.5 லட்சம் ரூபாவை பேங்க்ல போட்டிருந்தீங்கன்னா அந்த வட்டியில நம்ம வீட்டு செலவுக்கு ஏதாவது செலவு பண்ணிருக்கலாம்ல. பேங்க்ல வர்ற வட்டியை விட அடகு கடையில வர்ற வட்டி ஜாஸ்தி அத்தை. அது கணக்கு போட்டுதான் நாங்க இந்த முடிவே எடுத்தோம். ஓ, அப்போ வட்டிக்காக தான் எனக்கு என் தாலியை திரும்ப தந்திருக்கீங்க. நானும் என்னமோ என் மருமகளுக்கு என் மேல இருக்கிற பாசத்துல இதை மீட்டு கொடுத்திருக்கான்னு நினைச்சேன். என்ன? சும்மா சொன்னேன். சரி, உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசையா தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கழுத்துல போட்டுக்கோ. அத்தை ஒரு நிமிஷம். அந்த தாலியை காட்டுங்க அத்தை. கொடு. இப்ப கழுத்துல போட்டுக்கோங்க. ஜானு முகத்துல சந்தோஷத்தை பாரு. இருக்காதா பின்ன? அத்தை உயிரா நினைக்கிற தாலிய நம்ம கஷ்டத்தை பார்த்து நமக்காக கட்டி அடமானம் வச்சாங்க. இப்ப அது மறுபடியும் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் இருக்கதானே செய்யும். நீ சொல்றது சரிதான். கழுத்துல தாலி இல்லாம ஜானுவை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் தாலி சென்டிமெண்ட்ங்கிறது எப்பவுமே மாறவே மாறாது. ஆமா கௌதம், தாலிங்கிறது வெறும் நகை இல்ல, அது கௌரவம். அது தான் கழுத்துல ஏறணும்னு எவ்வளவு பொண்ணுங்க கோயிலுக்கு போய் கடவுளை வேண்டிக்கிறாங்க தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே தாலிங்கிறது வாழ்க்கைக்கான பாதுகாப்பு. அது ஆணும் பெண்ணும் இணைஞ்சு பயணம் செய்யறதுக்கான ஒரு பந்தம் முடிச்சு. தாலியோட அருமை அதை கழுத்துல போட்டிருக்கவங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்க அதை புரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. என்னங்க அம்மா, அம்மா சாரிம்மா. நீங்க இருக்கிறது தெரியாம
தாலிய பத்தி எதேதோ பேசிட்டேன். அ, தப்புதான், மன்னிச்சுங்க. சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் நினைக்கல, விடு. இல்ல அத்தை, உங்க வேதனை எங்களுக்கு புரியாம இல்ல. நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு உங்க முகமே சொல்லுது. இது பாருங்க, ஜானு கழுத்துல தாலி இல்லாதப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதே கஷ்டம் தான் உங்க கழுத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனா ஜானுக்கு தாலியை மீட்டு தந்த மாதிரி உங்களுக்கு என்னால எதையும் செய்ய முடியல. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. உங்களை ஏமாத்தினவன் யாருன்னு சொல்லுங்க. அவனை தரதரன் இழுத்துட்டு வந்து உங்க கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். கௌதம், விடுங்க கௌதம். அது இப்போ நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? ரேவதி அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்தினதுக்கு யாருன்னு எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். ஆனா இவங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஆள் யாருன்னு மட்டும் அம்மா சொல்லட்டும். அப்புறம் பாரு, அவன் யாரா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இவங்களுக்கு தாலி கட்ட வைக்கிறேன். அம்மா சொல்லுங்க, அந்த அயோக்கியன் யாரு? இத்தனை நாள் அவனை பத்தி நீங்க சொல்லாம மறைச்சதெல்லாம் போதும். இப்போ வாச்சும் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மாவோட வேதனை தீர்த்து வைக்கிறது ஒரு மகனோட கடமை. உங்களை ஏமாத்தினவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவனை நான் கொண்டு வரேன். ஐயோ, கௌதம் பேசினது ஜானகி அத்தை கேட்டுட்டாங்க போல இருக்கே. கௌதம், என்ன பேசுறீங்க? நீங்க ரேவதி அம்மாவை அம்மா மாதிரி நினைக்கலாம். அதுக்காக பெத்த அம்மாவை கேக்குற மாதிரி அவங்கள ஏமாத்தினவரை சொல்லுங்கன்னு வற்புறுத்தலாமா? ரேவதி அம்மாவும் உங்களை மக மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்காக நீங்க அவங்க சொந்த பிள்ளை ஆயிடுவீங்களா? இதுவே அவங்க பெத்த புள்ள கேட்டிருந்தா தனக்கு துரோகம் செஞ்சது யாருன்னு சொல்லிருப்பாங்க இல்லம்மா? இலக்கியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் அம்மா புள்ளன்னு பாசத்துல சொல்லிக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குல்ல. அதை மீறி நீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கம்பல் பண்ண கூடாது கௌதம். ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அது வந்து ரேவதி அம்மா தனக்கு தாலி இல்லையன்னு ஃபீல் பண்ணதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சாரிமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, என் புள்ள இருந்திருந்தா பொண்ண மாதிரி தான் அக்கறைப்பட்டு பேசியிருப்பான். பரவாயில்ல, விடு. கண்டதை யோசிக்காத. ரேவதி, என் தாலியை மீட்டு கொண்டு வந்த சந்தோஷத்துல கௌதம் மனசுல பட்டதை சொல்லிட்டான். நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. உனக்கு தாலி கொடி இல்லைன்னா என்ன, தொப்புள் கொடி இருக்குல்ல, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. இலக்கியா, அடுப்புல இட்லி வச்சிருக்கேமா, அதை அணைச்சிரு. கௌதம், நீயும் போய் கை கால் கழுவிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். சரிச்சா. ரேவதி, ஏதோ தெரியாம பேசிட்டான், நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. என்ன? வா, டிஃபன் சாப்பிடலாம். வா. குழந்தைங்க, ஆயம்மா எல்லாரும் தூங்கிட்டாங்க. இனி போய் ரேவதியோட ஃபைலை தேட வேண்டியதான். இதுதான். இதுதான் அந்த 1995 ஃபைலு.
சொல்லுப்பா, உன் போனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? சார் நீங்க கேட்ட ரேவதி ஃபைலை எடுத்துட்டேன் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.